இங்க ஒரு மீன் விற்கிற அம்மாவுக்கு லைஃப்ல ஒரு ஆட்டோ வாங்கணும் அப்படின்றத கனவு. சோ கொஞ்சம் கொஞ்சமா மீனை வித்து அதுல வர காசை வச்சு எப்படியாவது ஒரு ஆட்டோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறா. சோ அதுக்காக கடுமையா உழைக்கிறா. அப்புறம் இவளை எப்பயுமே ஒரு ஆட்டோக்காரன் காலையில வீட்டுல பிக்கப் பண்ணி மார்க்கெட்ல டிராப் பண்ணுவான், அதுதான் வழக்கம். அப்புறம் இவளும் போய் மீன் கூடி இறக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டு வாயில ஒரு புவலையை போட்டு உட்காந்தாலும் வச்சுக்கோங்களேன், வியாபாரம் சும்மா பிச்சுக்கும். சாயந்தரத்துக்குள்ளேயே மீன் கூடி எல்லாம் காலி ஆயிரும். அப்புறம் இவ வீட்டுக்கு வந்துட்டு தூங்கும் போது கூட ஆட்டோவோட போட்டோ பார்த்துட்டு தான் தூங்குவா. இப்படி இருக்க ஒரு நாள் இவ எதர்ச்சியா வெட்டின மீனுக்குள்ள ஒரு காஸ்ட்லியான முத்து இருக்கிறத பாக்குறா. இத பார்த்துட்டு எல்லாருமே வாயை பொளந்துடுறாங்க. அப்புறம் என்ன, மீன் கூட பக்கெட் எல்லாம் பறக்குது. இவ உடனே ஓடி போய் அதை வித்துட்டு ஒரு புது ஆட்டோவை வாங்கிட்டு வந்து அந்த ஆட்டோக்காரன் முன்னாடி ஸ்டைலா நிக்கிறா. அப்புறம் அடுத்த நாள் புதுசா வாங்கின ஆட்டோல மீன் ஏத்திட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு மீன் ஆட்டோக்குள்ள விழுந்துருது. இத பார்த்துட்டு இவ காண்டாயி இதுக்கு மேல இந்த நாத்தம் பிடிச்ச மீனே நான் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூடையோட தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் தெரியாம குறுக்க வந்துறான். அந்த பையனை பார்த்து இவன் ஸ்டேரிங் திருப்ப ஆட்டோ போய் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்து இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதனால இவளுக்கு ரெண்டு கண்ணுமே போயிடுது. அதுக்கப்புறம் இதுக்கு மேல என்ன இருக்கு லைஃப்லன்னு சொல்லிட்டு